தினமும் கமெண்ட்டில் வந்து ஹோம் டூர் போடுங்கம்மா ஹோம் டூர் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது வந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்து விடுதலை ஆச்சு. நம்ம வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்து வரலாம். ஹால்லேருந்து போகலாம். கடைசியாக கிச்சனுக்கு போய் நம்ம சமைச்சிக்கலாம். அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து மேலே போயிட்டு ஆமாம்மா, நம்ம ஃபுல்லாக வீடை சுற்றிட்டு பழையபடி நம்மளுடைய ஐக்கியமான இடத்துக்கு கிச்சனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சு எடுத்துடுறீங்க நீங்கள் இன்னைக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹால் பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோவை கஷ்டப்பட்டு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும். மேலே வந்துடலாங்களா? இல்லை இப்படியே போயிடுவோம். எப்படியா? இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடுங்களா சொந்த வாடகை வீடாக இருந்தால் செடியெல்லாம் வைக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வெளியெல்லாம் செடி வச்சப்போ அவங்க வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறாங்க. இந்த வீட்டு ஓனர் பரவாயில்ல, அழகாக செடியெல்லாம் வச்சு நல்லா வச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த ஆசையில் தான் நாங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ நிறையா இதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, நாங்களே வச்சுட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னதுனால ஒரு தைரியமாக நாங்கள் வச்சிருந்தோம் செடியெல்லாம் நிறையா. எந்த செடியும் வீட்டுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும், பாதிப்பு இல்லாமல் வெயிட் இல்லாமல் தான் வீட்டுக்கு அழகுதாமா கொடுக்கும் செடிங்க. அழகுதான் கொடுக்கும். வீட்டு காலி பட்டு போனாலும் அந்த செடிகள் அப்படியே தான் வீட்டு போகிறோம். இப்போ அந்த வீட்டில் விட்டு வந்தோம் எல்லா செடியும், முருங்கை மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து எல்லாமே நெல்லி மரம் எல்லாம் விட்டு போகிறோம். அவங்களுக்கும் பின்னாடி வந்தா கூட பின்னாடி ஓனரே இந்த வீட்டுக்கு வரமா கூட அவங்களுக்கு செடியெல்லாம் நீ பூத்து கொண்டு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன செடியாக வச்சுருக்கோம், அதுக்குள்ள மரமாவே ஆயிடும், பெரிய மரமா. இல்லை கமெண்ட்ல கேட்டாங்கல்ல எப்படி வாடகை வீட்டில் போய் இவ்வளோ செடி வச்சிங்கன்னு சொல்லிட்டு. இது வாடகை வீடு, சொந்த வீடு இல்லை. ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி வீடு எடுத்துன்றது தான் நான் உங்ககிட்ட வந்து நான் பேசிடுறேன். எனக்கு இவருக்கு வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது சின்ன இடமா இருந்தாலும் உள்ளவே படி வச்சு அழகாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. இது இன்னைக்கு கனவு இல்லை, எங்களுக்கு ஒரு 25 வருஷம் கனவு நினைக்கிறேன் தானே. அந்த மாதிரி உள்ள வச்சு, ஏன்னா இப்போ பேச முடியாது, அவருக்கு வந்து கொஞ்சம் பல்வலி கொஞ்சம் வீங்கிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த மாதிரி சத்தமாக பேசக்கூடாது நாங்கள் டாக்டர், அதனால தான் மெதுவாக பேசுகிறாரு. அந்த கனவு வந்து இப்போதைக்கு நம்மளால் நிறைவேற்ற முடியாதுன்னு நமக்கே தெரியுது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வாடகை வரும்போது நம்ம எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வாடகைக்கு இந்த மாதிரியாவது நம்ம சொந்தமாக கட்டலனாலும் வாடகையாவது அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய இதில் தான் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக எடுக்கலாமா, பையன் பொண்ணு இவர் எல்லாமே ஒத்துக்கினாங்க. எனக்கு பிடிச்சது இந்த வீடு, அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். அதே மாதிரி பையனை கல்யாணம் பண்ணலையே அதுக்காகவும் ஒரு ரீசனு. இப்போ வந்து நம்ம ஆள் சுற்றி பார்க்க கண்டிப்பாக நான் வீடு கட்டுறேன். இதே ஒரு உள்ள படி வச்சு கட்டுறேன், கூடிய சீக்கிரத்தில் கட்டுறேன். கண்டிப்பாக கட்டுவேன். கட்டி உங்களுக்கு அந்த வீடியோவை போடுவேன். சந்தோஷம் தான். நான் கட்டினா அவங்களாம் கண்டிப்பாக கட்டுவேன். வாசல்லேருந்து உள்ளே வந்தோடனே நேராக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தான் தெரியும். மெயின் நேராக வந்து பூஜை ரூம் தான். இந்த வீட்டுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி தான் பூஜை ரூம் வச்சுருக்காங்க, கிழக்க பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை. அதனால் அவங்க வந்து வடக்க பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து டிவி வைக்கிறதுக்காக ஒரு ஷோ கேஷ் அந்த மாதிரிலாம் கொடுத்து சிம்பிளாக வச்சுருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் சோஃபா வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 வருஷத்து சோஃபா மேலே ஆயிடுச்சு இந்த சோஃபா. ஆனால் இதை விடுறதுக்கு மனசு இல்லையா, ஆனால் அதை அப்படியே வச்சுருக்கோம். பக்கத்தில் தையல் மிஷினு. அப்புறம் இந்த மிஷினை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு வந்து பசங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் புது துணி வாங்கிட்டு வந்தால் தையல் அடிப்போம். அதே மாதிரி அந்த புது துணி வந்து தையல் விட்டுட்டாலும் அடிக்கணும். டைலர்கிட்ட எடுத்துன்னு போனால் யாரும் வந்து பழசெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ அங்கே எங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து ஒரு தையல் மிஷின் வச்சுருந்து ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. நல்ல பழக்கம் தான் அவங்கக்கிட்ட போயிட்டு இவருக்கு வந்து தெரியும். ஏன்னா இவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா டைலரு, இவருக்கும் அப்போத்துலேருந்தே தச்சு பழக்கம். ஃபால்ஸு ஓரெல்லாம் தைக்கிறதுக்கு போனால் இல்லைப்பா நீ மிஷின் எதனா ரிப்பேர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தெரிஞ்சியும் நம்மளை இந்த மாதிரி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு தைக்கவே இல்லை. அங்கேருந்து வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே ரெண்டாவது நாளே அப்போ எவ்வளோ ரேட்டு? 2800, 2600. உடனே போயிட்டு இந்த தையல் மிஷின் உஷா மிஷின் வந்து அப்போ வந்து இதுதான் ஃபேமஸ் வந்து இந்த உஷா தான். இது நானே என் ஃப்ரெண்டு மனோகர் மொத்தமாக கூப்பிட்டுட்டு 2600 போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தையல் போனது, பாவாடைங்கெல்லாம் புதுசெல்லாம் அடிப்போம். இது இந்த மாதிரி வாங்கினதான். இது இந்த ஆளுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்குறோம். இங்கே ஒரு 2 சேர். இதுதான் ஹாலில், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஹாலில் வந்து இதுதான் உட்காரத்துக்கு, டிவி பார்க்கறதுக்கு. அதுதான் இங்கே நம்ம பூஜை ரூமு. ஒவ்வொரு முறையும் நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கீங்க. இதுதான் நம்மளுடைய பூஜை ரூமு. அப்படியே உள்ளே போனால் பெட்ரூமுக்குள்ளே வந்து அவங்க வச்ச கபோர்டு. இது வந்து எங்களுடைய பீரோ, ஒரு கட்டில். இங்கே வந்து அயன் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் வாங்கினேன். இந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு கட்டில், ஒரு பீரோ, அவ்வளோதான் சிம்பிளாக. இது பெட்ரூம். இது வந்து ஒரு டேபிள் ஒன்று சிம்பிளாக போட்டு வச்சுருக்கோம். தலாணி வைக்கிறதுக்கு, மேலே பேக் இங்கே ஊர்லேருந்து அந்த மாதிரி பைக்கு வச்சுக்கிறதுக்காக அந்த ஐட்டம் மேலே அங்கே ஒன்று தனியாக வச்சு கீழே கபோர்ட் இருக்குது. அதுக்குள்ளே தேவையான பொருளை வச்சுருக்கோம். இப்போ நம்ம மாடி மேலே போய் பார்க்கலாம்.
ஹால் வந்து உள்ளவே படி. அந்த படியில தான் அம்மா டெக்கரேஷன் பண்ண செடியெல்லாம் இருக்கும். இந்த ஹால் வந்து மேலே போகணும். மேலே 2 பெட்ரூம் இருக்கு. மேலே 2 பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம் போகிற வழியில் எங்களுடைய ஃபோட்டோ காட்டுறான். ஆமாம், படி ஏறத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸ் இருக்கும். சரி, கிச்சன் அக்கா வீட்டில் எடுத்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோ, அவங்க ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. நான் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேர் கொஞ்சம் சின்ன வயசில் எடுத்தது, ஒரு 30-35 வயசில். அது பிரேம் போட்டு கொடுங்கன்னா இன்னுமும் எங்கள் பசங்க போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம் எப்போ இப்போதாம்மா வருது. மேலே போனால் மேலே 2 பெட்ரூம். எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு. எங்கள் பொண்ணு எப்போது வந்தால் தங்குறதுக்காக 2 பெட்ரூமு. பேருக்கு அதை சொல்கிறோம். ஆனால் பையன் ஒரு ரூம் இருக்குது. போகிற வழியில் அவங்க டெக்கரேஷனுக்காக இந்த செடிகள்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் ஒரிஜினல் செடி தான், பிளாஸ்டிக் செடி கிடையாது. எல்லாம் ஒரிஜினல். பிளாஸ்டிக்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் நம்ம வச்சது தான் ஒரிஜினல். இங்கே படி ஏற வந்தோடனே சிம்பிளாக இதுதான் சின்னதாக. இங்கே வந்து உட்காரவும் வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு நெட்டுக்கு வேறு எங்கேயும் வசதி இல்லைன்றதுனால இங்கே வச்சுட்டோம். இவ்வளோ தான் இந்த இடம். இந்த பக்கம் வந்து ஒரு ரூம். இது வந்து இங்கே யாரும் தங்கத்தில் ஏதாவது நாங்கள் துணி துவைக்கிற பக்கெட்லாம் வெயிலில் வச்சு இதுவாக இடன்னு பக்கெட்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று. இது வந்து எங்கள் அம்மா வந்தாங்கன்னா இந்த கட்டில் படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பெட்டு. இது காரோட இது துவைச்சி போட்டுக்கிறோம், அழுக்காது. இதுதான் ஒவ்வொரு பெட்ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம். ஆமா, அந்த ரூம்ல காமிக்கவே இல்லை. அவ்வளோதான். இதுதான் வந்து அப்புறம் வந்து கிட்டத்தட்ட இது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு வந்து அங்கங்க யாரும் இங்க தங்கறது இல்லை. ஆமா, இது வந்து இருக்கிறதுலே சின்ன பெட்ரூம். இதுதான் 10க்கு 10 ரூம். இது அவ்வளோதான் பெட்ரூம். இப்போ எங்களுக்கே என்ன கூட 10க்கு 10 சரியா போயிடும். அப்படியே படியில இருந்து ரைட் வந்தோம்னா என்னுடைய பையனோட ரூம் எப்படி வச்சுருக்கிறான்னு பாக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெட்டு, நீங்க வரதுனால என்ன பண்ணேன், பெட்டு கவர்லாம் கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? எல்லாம் நாங்க வந்து எடுத்து வைக்க வருவோம் பெருக்கத்துக்குலாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, அவனுக்கு தனியா தொடப்பம் கேட்டான். அவனுக்கு தனியா வந்து டஸ்ட்பின் மரம் பெருக்க மாட்டேன், பெருக்கி நானே சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பாத்ரூமுக்கு வந்து பாத்ரூம் கொஞ்சம் சின்னது. இந்த இடம் வந்து சின்னதா ட்ரெஸ் மாத்த அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் காலையில எழுந்தா ட்ரெட்மில். காலையில 1 மணி நேரம் ரன் பண்றதுக்கு அவனுக்கு ட்ரெட்மில். காலையில டெய்லி சரி என்னை கேவலப்படுத்துறதே ஒரு வேலையை போச்சு. வாங்கனே ஓடல, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாரமா நிக்குது பாவம். எனக்கே வருத்தமா. எல்லா வீட்லயுமே அது பாரமா தான் நிக்குது, இந்த வீட்டுல மட்டும் நிக்குது. இது என்னுடைய ரூம், இது என்னுடைய ஒர்க்கிங் டேபிள். எனக்கு வீடியோ போற சிஸ்டம் டேபிள். ஏன் எனக்கெல்லாம் போட மாட்டான். இந்த இடம் இதுதான் எங்களுடைய வீடு. நான் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச கீழே போய் ஆமா, ஐயோ சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா காலையில 6 மணிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு அந்த கிச்சன்ல தான் வேலை. ஒரு நாளைக்கு 4 முறை டீ வச்சு பால்கனி. மாடி மேல ஒரு 2 பெட்ரூமு, உள்ள கீழே வந்து ஒரு பெட்ரூம். இப்போ வந்து நமக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச சமையல் ரூமுக்கு தான் போகிறோம். நான் வந்து இங்கே தான் எனக்கு ரொம்ப ஆசை, படியில் உட்காந்து டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா தெரியும். படியில் உட்காந்து நான் தான் கடைசியில் டீ குடிக்கிறேன், நீங்கள் குடிக்கிறதே இல்லை. வச்சதுனால நான் இங்கே உட்காரது இல்லை. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா தெரியுங்களா, எங்கள் வீட்டில் வந்து சன் டிவி வந்து கனெக்ஷன் கொடுக்கல. என்ன டிவியில் பார்ப்பேன் ஒன்றும் இல்லை, ஆப்பில் பார்க்குறீங்க சன் நெக்ஸ்ட்ல. அது வந்து நைட்டு போட வேண்டிய சீரியல் எல்லாம் என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் ஹாட்ஸ்டார்ல காலையிலே பார்த்துருது. 6 மணிக்கே எழுந்து எல்லா சீரியல், விஜய் டிவி சீரியல் பார்த்துருக்கேன். சொல்லாதம்மா, நல்லாவே இல்லை. நான் ஒரு காலத்துல ஏதோ லைவா பாத்தீங்க 8 மணி 9 மணிக்குன்னாங்க, சாப்பாடுலாம் செய்ய மாட்டாங்க. 5:30 மணிக்கு எழுந்துட்டு எல்லாம் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு செடிக்கு தண்ணி போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு பால் ஊற்றி கேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காயத்துக்குள்ள நான் வந்து சீரியல்லாம் பார்ப்பேன். நான் அடேப்பா, அந்த பால் எவ்வளவு நேரம் காயங்கிறது நோட் பண்ணிக்கல யாராவது? எங்க வீட்டுல பால் காய வச்சு டீ போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் ரொம்ப கம்மியா வச்சிருவங்களா, அதே மாதிரி பால் வாசனை வந்தா எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அது ஒரு காரணமா சொல்றது. அதனால வந்து அந்த காஞ்சி ஏடெல்லாம் நல்லா வரணும். அந்த ஏடு வந்து நான் எடுத்து அது ஏன் வருது தெரியுமா? சீரியல் பாக்குறதுனாலதான் அந்த ஏடு வருது. அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய வேலை, டிஃபன் செய்யறது எல்லாமே. அதனால இது வந்து டைனிங். இதுவும் நிறைய பார்த்தாங்க. டைனிங் ஹாலில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்கல இவங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு டிமார்ட்டில் வாங்குது, இது வந்து இன்னொரு டிமார்ட்டில் வாங்குது. இது வந்து நாங்களே ரெடி பண்ணது. இது வந்து காசு கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து டேபிள் பண்ண ஓவனுக்கு ஓடிஜிக்காக. இது வீடியோவுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணது தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வந்து. நான் இந்த கண்ணாடி பாத்திரம் அது இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பிரியா இங்க வந்தா எடுத்துட்டோன்றதுனால இங்க பாதி மொத்தம் டைனிங் ரூம். டைனிங் கிடையாது, ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா சமைச்சிட்டு வந்து எல்லாம் இங்க தான் வைக்கிறாங்க. சரி, இதுதான் டைனிங். டைனிங் டேபிள்.
நாங்கெல்லாம் டைனிங் டேபிளில் சாப்பிட மாட்டோம். ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா தான் சோத்து தரும் வயிற்று. இதுதான் நமக்கு பிடிச்ச இடம். நம்மளுடைய இடம் இது. மாளிகை தான். தூங்குற இடத்த விட கிச்சன்ல இருக்கிற இடம் தான் அதிகம்னு சொல்லலாம். எப்படிமா 1 மணி நேரம் டிவி வச்சுக்கீங்க அப்படியாமா? ஆமா. ஏற்கனவே நம்ம வந்து கிச்சன் டூர் பார்த்துருப்போம் பாருங்க. எது தேவையோ அதெல்லாம் வந்து இங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இவ்வளோதான். குக்கர் 2 குக்கர். கிச்சனுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஸ்லாப் வைக்கிறது நல்லதா போச்சுலாமா? ஆனா நிறைய பாத்திரம் வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாம் மேலே போட்டிருப்பேன். இந்த 2 குக்கரு, இந்த 2 குக்கருக்கு ஒரே முடி தான். இந்த மாதிரி ஒரு கடாய், ஒரு 2 கடாய் சின்னது, ஹாட் பாக்ஸ் ஒரு சின்னதாக 2. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 3 பேர் தானே, அதனால அது தேவையானதெல்லாம் செஞ்சுக்கும். இங்கே வந்து இங்கே வழின்றதுனால இந்த பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி எப்பாவது யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் இங்கே வச்சுக்கும். இது வந்து இங்கே பாத்ரூம். இது வந்து இந்த இடத்துல பாத்ரூம் வந்து எனக்கு வந்து வாஸ்து பற்றிலாம் நம்ம அதிகமாக பார்க்குறோமா, அதனால் வந்து மனசில் வந்து பதிஞ்சு போச்சு. அக்னி மூலையில் வாஸ்துப்படி வரக்கூடாது. அவங்க கட்டிட்டாங்க, அது சொந்த வீட்டுக்காரர் கட்டிட்டாங்க, நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. சரி, அது ஸ்டோர் ரூமாக பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தேவையில்லாத, ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் ஸ்டோர் ரூம் தேவை, ஆனால் இந்த வீட்டுக்கு தனியாக இல்லை. இதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். தேவையில்லாதெல்லாம் போட்டு இதில் வச்சுட்டோம், இது யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் நம்மளுடைய கிச்சன். இதை நீங்கள் செடி வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஹோம் டூர் பரபரப்பாக முடிச்சுட்டீங்க. இதெல்லாம் தேய்ச்சி வச்சு போடணும் மணி பிளான்ட். இதில் இந்த மாதிரி இதில் போட்டு வேர் விட்டால் தான் நான் இந்த மாதிரி மாற்றி வைப்பேன். அதனால் இதுக்கும் போட்டு வைக்கணும். இதுதான் நம்மளுடைய கிச்சனு. இப்போ வந்து நம்ம வீட்டோட டூர் பார்த்துட்டோம். வாங்கிட்டு வந்த சிக்கனை வச்சு ஒரு அட்டகாசமான சமையல் செய்ய போறீங்க. நல்லா மசாலாலாம் சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போறோம். அப்ப இன்னைக்கு ஒரு வேட்டை தான். அவர் முகத்துல தாண்டவ மாட்டேது. ஐயோ மறுபடியும் டீல்ல விட்டுருவாங்க. அப்பா வந்து ஃப்ரீயா இருக்கிற காலத்துலயாச்சு 2 பேரும் மெஜாரிட்டி வச்சுல, இப்போ ஒரு ஆள் தான் மெஜாரிட்டி. அது கூட பிரெட் நேத்து வரைக்கும் இருந்த வீக்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு கம்மியா இருக்கு. காலையில இருந்து ஹாஸ்பிடல் போயிடும். இப்போ ஓரளவுக்கு உடைஞ்சிருக்கு. சரியாயிடும். 2 நாள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அதனால இவருக்கு வந்து கஞ்சி இல்லைன்னா இட்லி விட தோசை குடும்பமா ஊற வச்சு சாப்பிடுறாரு. சாம்பார்ல ஆமா, அதுக்காக சாம்பார் செய்யணும். செஞ்சிருங்க இப்போ பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்யலாம். நம்மளுடைய ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 3 BHK வீடு. ஆமா, வீடு நாங்க பல நாள் காலம் கட்ட வேண்டிய வீடு. நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடுன்னா இல்லாதவங்களுக்கு 1000 வீடுன்னு சொல்லலாம். காசு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு பிடிச்ச வீட்டுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி திருப்தியில் தான் ஐயோ நமக்கு சொந்த வீடு இல்லையே, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. இருக்கிற வீட்டை அழகாக நம்ம வாடகை போனாலும் சொந்த வீடு மாதிரி நினச்சி நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம். அன்றைக்கி எங்கள் வீட்டு ஓனர்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா வச்சுருங்கிற வீடு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி எந்த வீட்டில் இருந்தாலும் எங்களை வந்து வரும்போது புது வீடுமாக தான் நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். அப்படியே இருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்குறோம். நீங்களும் நம்ம வீட்டை பார்த்துட்டு எப்படி வச்சுருக்கிறோம், எப்படி இருக்குது இந்த வீடு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நன்றி இல்ல, சமையல் செய்வோம். பாருங்கள் சிக்கன் கிரேவி செய்யணும். அதனால நன்றி சொல்லாதீங்க, அதையும் முடிச்சுட்டு நன்றி சொல்லுங்கன்றான். சரி, ஓகே. சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்தி செய்ய சொன்னா உங்களுக்கு இட்லி செய்யணும். அதனால இட்லி போட்டு கிரேவி கொஞ்சம் தொக்கா இருந்தா இட்லி சாப்பிடலாம். நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். செய்யலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் தடவி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், ஒரு லெமனில் வந்து பாதி அளவு கட் பண்ணிக்கிட்டு சின்ன லெமனில் அந்த லெமனோட சாறு வந்து சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 50 கிராம், எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சிக்கனில் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், தயிர் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் வந்து நம்ம கலந்து வச்சு மசாலாவோட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ கடாய் வந்து சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு.
ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சிக்கனில் சேர்த்துருக்கோம். இப்போ அதனால் வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நான் ஒரு 2 தக்காளி வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை மணம்லாம் போகும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து எப்போவுமே மீடியம் சைஸில் வச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சிக்கனோட வந்து காரம் மசாலாலாம் வந்து நல்லா ஊறி வரும். சிக்கன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ வந்து மூடி எடுத்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து விட்டு இந்த அளவுக்கு இருக்குது. சிக்கனும் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துங்க. அந்த சிக்கனில் சேர்த்த உப்பே கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க, இல்லைனா உப்பு சேர்த்துங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சது மசாலா கலந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் வேகத்துக்காக கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு தான் வந்து சமைச்சேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மிதந்து சிக்கன்லாம் நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா வந்துடுச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும்.